நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் குணசாலியாயிருந்த அவன் தாய், புத்தியுள்ள ஸ்திரீயாயிருந்த அவன் தாய் அவனுக்கு பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ராஜாவாகிய லேமுவேலே, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே என்று சொல்லி அழகாய் தொடங்கி சொல்லுகிறார்கள், ஒரு ராஜாவுக்கு மதுபானம் குடிப்பது தகுதி அல்ல. ஒரு ராஜா, ஒரு பிரபு மதுபானத்திற்கு தகுதி இல்லாதவன், மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அங்க ஒரு அட்வைஸை சொல்றாங்க. ஒருவேளை ஒரு ராஜா மதுபானம் குடிப்பானேயானால் அவன் நியாயப்பிரமாணத்தை மறந்து திக்கற்றவர்களின் நியாயத்தையும் ஏழைகளின் நியாயத்தையும் புரட்டக்கூடுமாகவே நீ மதுபானம் குடித்தாயானால் உன் ராஜ்யம் நிலைபெயர்ந்து போகும் என்று சொல்லி அந்த தாய் அவனுக்கு மதுபானம் குடிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை சொல்லுகிறார். ஏன் அங்க அப்படி சொல்றாருன்னா, அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்த அந்த தாய், குணசாலியாக இருந்த தாய் சொல்கிறார்கள், இந்த மதுபானம் குடிக்கும் பொழுது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், இந்த பிரெயினில் நம்முடைய மூளையும் அதை சார்ந்த அமைப்புகளை தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவார்கள். இந்த மதுபானம் குடிக்கும் பொழுது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் என்னாகும் அப்படின்னா ஒரு மந்தமாகி போய் விடுகிறது. இந்த செல்கள் எல்லாம் உணர்வை தருகிற செல்கள் எல்லாம் உணர்வின்றி போயிருக்கிறது. இப்போ அங்கே என்னாகும் அப்படின்னா, அந்த மதுபானம் உள்ளே சென்று கேட்டை உண்டாக்குற சரீரத்திலே, இதனால் அந்த மனிதனுக்கு நல்லது என்று கெட்டது எது என்று நிதானித்து அறிய முடியாத நிலைமையாக இருப்பார். அப்போ இந்த திராட்சரசை குடித்தால் இந்த மதுபானம் குடிக்கிறவனுக்கு உணர்வில்லாத நிலைமை. அப்போ ஒரு ராஜா மதுபானம் குடித்தானே ஆனால் அவனுக்கு நல்லது கெட்டது என்று தெரியாது. இதனால தப்பா நியாயம் சொல்லிடுவான், இந்த நியாயப்பிரமாணத்தை மறந்து போயிடுவான் என்று அவன் தாய் சொல்கிறார். ஸோ இது மதுபானம் குடித்தால் இப்படி எல்லாம் நடக்கும். ஒரு ராஜாவுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒருவன் மதுபானம் குடித்தானேயானால் அவன் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை ஆயிரும். அவனுக்கு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் தீமையான காரியங்களாயிருக்கும், சமூகத்திற்கு கேடு தருகிற ஒரு காரியமாயிருக்கும். ஆகவே மதுபானம் ராஜாவை மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கேட்டை கொண்டு வருகிறது. அவனுடைய வாழ்விலும் அவனுடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் கேட்டை கொண்டு வருகிறது. ஸோ ஒரு மதுபானம் குடிக்கிறவனுக்கு உணர்வின்றி போய்விடுவான். ஆனால் இது நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரங்களிலே பார்ப்பீர்களானால் அவர்கள் யாரும் மதுபானம் குடிப்பதில்லை. அவர்கள் யாரும் ஒரு வரித்து குடித்து கொஞ்சம் ஃபர்மெண்டான திராட்சரசங்கள் யாரும் ஒன்றையும் குடிப்பதில்லை. ஆனால் இவர்களுக்கு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். எப்படி? பயங்கரமான அந்நிய வார்த்தை, பயங்கரமான ஆராதனை, பயங்கரமான அபிஷேகம் என்று எல்லாம் போலிமயமாக இருக்கிறது. போலி ஆராதனை, போலி அபிஷேகம், போலி அந்நிய பாஷை, போலி ஜெபம் என்று ஆராதனை நடத்துகிறவர்களுக்கும் உணர்வில்லை, ஆராதனை நடத்துகிறதை கேட்பவனுக்கும் உணர்வில்லாமல் போயிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு வேடிக்கைக்காரர்களைப் போல தோன்றுகிறார்கள். வேடிக்கைக்காரர் ஒரு மாயாஜாலக்காரர்களைப் போல தோற்றமளிக்கிறார்கள். தங்களை தேவனுக்கு அடுத்தவர்களைப் போல காண்பிக்கும் பொருட்டாக ஒரு பெரிய ஒரு மாயாஜாலங்களை சொல்லி வேதத்தில் சொல்லாதவைகளை அரங்கத்தில் ஒரு பலிபீடங்களிலே நின்று தங்களை பெரியவர்களாய் காண்பிப்பதற்கு பொல்லாத மோசமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். இதை கேட்பவர்களும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறபடியினாலே, இவர்கள் போதிக்கிறவனை கண்டுகொள்ள, இனம் கண்டுகொள்ள உணர்வில்லாதபடியினாலே இவர்களும் அதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ சபைகளிலே உணர்வில்லாதது, இப்போ அங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா திராட்சரசம் குடித்தவனுக்கு உணர்வில்லாமல் போயிருக்கிறது. ஆனால் இங்கு சபையிலேயோ திராட்சரசம் குடியாதவனுக்கும் உணர்வில்லை. எப்படி? தேவ ஆவி என்ற
தண்ணீராகிய ஆவியானவரை பருகாததினாலே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதினாலே, வேதவசத்தின் ஆழ அர்த்தங்களை அறியாததினாலே உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அது போதிக்கிறவனுக்கும் உணர்வில்லை. கோமாளிகளைப் போன்று, ஜோக்கர்களைப் போன்று காட்சியளிக்கிறார்கள். உண்மையா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒருவன் முழுமையாய் வேதத்தை ஆழமாய் சத்தியபூர்வமாய் படிப்பானே ஆனால், இன்று காணப்படுகிற எல்லா ஊழியக்காரனுக்கும் அவன் கண் முன்பாக கோமாளியைப் போல, ஒரு ஜோக்கரை போல, ஒரு வேடிக்கை காண்பிக்கிறவனை போலதான் தோற்றமளிப்பார்கள். ஏன் அப்படின்னா அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. ஒரு மேலோட்டமாய் தங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காமல், சாதாரண பாவப்பட்ட உணர்வில்லாத ஜனங்களை, வயதாகி போன உணர்வில்லாத சிந்திக்க முடியாத பல ஜனங்களை ஏமாற்றுகிற இந்த கூட்டம்தான் இப்போ. ஆகவே மதுபானம் குடித்து வரித்தவன் உணர்வில்லாதவனாக இருப்பான். அந்த ஆவிக்குரிய சபையோ ஒரு குடித்தவனைப் போல உணர்வில்லாமல் இருக்கிறது. மிகவும் கேடான நிலைமை இது. ஒரு நபரை ஒரு மட்டும் தனியாக சொல்ல முடியாது. எங்கு பார்த்தாலும் இதுதான் நிலைமை. சத்தியத்தை சொல்ல ஆள் இல்லை. ஆழமாய் சத்தியத்தை சொல்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்நிய பாஷை சொல்லுவார்கள், ஆராதனை சொல்லுவார்கள், அபிஷேகம் சொல்லுவார்கள், ஜெபம் சொல்லுவார்கள், வேத வாசிப்பு சொல்லுவார்கள். இதெல்லாம் இதற்கென்று சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடப்பதற்காக, அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக, அவருடைய கற்பனைகள் நீதியான பாதையிலே, செம்மையான பாதையிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ அதற்போல வாழவாய், பரிசுத்தமாய், சாட்சியாய், செய்களிலே, கிரிகளிலே, பேச்சிலே, நடக்கையிலே, சுவாபத்திலே, எல்லாவற்றிலேயும் முன்மாதிரியாய் வாழ்வதற்குத்தான் இந்த கிறிஸ்தவ ஜீவிதம். இதை ஒரு மேலோட்டமாய் கொண்டு போகிறார்கள். இது பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாய், ஜோக்கர்களை போன்று ஒரு தோற்றமளிக்கிறது. ஆகவே இது ரொம்ப வருத்தத்தின் மிகுதியினால் இதை நான் பதிவிடுகிறேன். கர்த்தாவே, இந்த இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு தெய்வம் உணர்வளித்து பரிசுத்தாவியானவரை தேவர்களுக்கு தந்தருளி, அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் கொடுத்து தெய்வம் அவர்களுக்கு உதவி செய்வாராக.